ரூபாய் நாணயங்கள் உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. இந்த அறிவிப்பை பற்றித்தான் இக்காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமைக்குமே பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாருங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். 10 rupees காயின்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அவர்களுக்கு என்ன அறிவிப்பு வெளியாகி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறிப்பாக 10 ரூபாய் நாணயங்கள் ஓகேங்களா, காயின்ஸ் நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது நிறைய பேர் வாங்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் புகார்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதீதமாக முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விதமான ஓகேங்களா டோட்டலாகவே பார்த்திங்கன்னா 10 rupees காயின்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த காயின்ஸ் வாங்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எதனா குற்றச்சாட்டுக்கள்லாம் முன் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஆக்ஷன்ஸ் அப்படின்றது எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் சொல்லி இருக்கிறாங்க நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, 10 ரூபாய் நாணயங்கள் இருக்கக்கூடிய ஒரு விதமான நபர்களுக்குமே பார்த்திங்கன்னா காயின்ஸ் வாங்க மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதேனும் சில்மிஷ வேலைகளில் பார்த்திங்கன்னா வங்கிகளில் நம்ம போய் மாற்றிக்கலாம், வங்கிகளில் மாற்ற முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க கடைகளில் மாற்றிக்கலாம் ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அப்படி கடைகள்லையும் மாற்ற முடியாது, மாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை உங்களுக்கு நியூஸாக அஃபீஷியலாக யாருன்னா சொல்லிட்டாங்கனாலோ அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிடும் ஓகேங்களா. அவர்கள் மீது கட்டாயமாக பார்த்திங்கன்னா சட்டத்தின்படி, உரிமையியல் சட்டத்தின்படி நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 10 rupees காயினில் 10 கோடு இருக்கணும், 15 கோடு இருக்கணும், அப்படி இருந்தால் தான் நாங்கள் வாங்கிப்போம் அப்படிலாம் சொல்கிறது முட்டாள்தனம். ஸோ அது மாதிரிலாம் எதனா பண்ணாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, கண்டிப்பாக அவங்க மீது பார்த்திங்கன்னா ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் டோன்ட் வாரி, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதே கிடையாது. 10 ரூபாய் நாணயங்கள் வைத்திருக்கக்கூடிய நண்பர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த 10 rupees காயின்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் அமௌண்ட் அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்படுது ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையிலே அவர்களுக்கு எப்பேற்பட்ட அறிவிப்புகள் வெளியாக போகிறது அப்படின்றத நம்ம கம்பல்சரி பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே. முழுக்க 10 ரூபாய் நாணயங்கள் காயின்ஸ் வச்சுட்ருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதனை தவிர்த்து உங்கள்கிட்ட காயின்ஸ், பழைய காயின்கள் எதனா இருக்குது, அது ரொம்ப விலை உயர்ந்த பொக்கிஷ மாதிரி அப்படின்ற மாதிரி எதனா காயின்ஸ் இருந்தாலும் கூட நிச்சயமாக அதையுமே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் பெருசாக வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. இது முழுக்க 10 rupees காயின்ஸ் வச்சிட்ருக்கக்கூடிய நண்பர்களுக்கான இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஏன்னா இதில் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.